சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதால் ஏராளமானோர் சொந்த ஊர் செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய விவரங்களை சென்னை பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷ் தருகிறார். ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், சென்னையிலிருந்து சொந்த ஊர் புறப்பட்டு போறவர்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கிறது? எதனால் செல்வதாக சொல்கிறார்கள் ரமேஷ்? அதாவது இந்த குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான ஐடி எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பெருங்களத்தூரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அதிக அளவில் செல்வது நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது நேரடியாக அவருடைய ஒருத்தர் பேசலாம். சார், நீங்கள் எதனால் இப்போ ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கீங்க? என்னோட பேர் சுதாகர். நான் இப்போ வந்தவாசி நோக்கி போயிட்டு இருக்கேன். எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு குரோம்பேட்டில் இருக்கேன், அஸ்னாபுரத்தில். 3 நாள் மழை புயல் அடித்ததுலேருந்து மரம்லாம் சாஞ்சு மின்காமெல்லாம் வந்துடுச்சு. அரசும் போர்க்கால அடிப்படையில் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ கரண்ட் வர லேட்டாகன்ற வாசி குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாகிடுச்சு. அதனால் நான் ஊருக்கு போயிட்டுருக்கேன். வேற என்ன உங்களுக்கு வசதி? 3 நாளில் உங்களுக்கு மின்சாரம் கிடைச்சதா? உங்களுக்கு மின்சாரம் இல்லை சார், மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. முன்னாடியே புயல் காற்று அடிக்கும் போது துண்டிக்கப்பட்டது. அது தவிர்த்து இப்போ குடிக்கிற தண்ணி கொஞ்சம் தட்டுப்பாடு இருந்தது. இப்போ முழு தட்டுப்பாடு வந்துருச்சு. அதனால் பல்வேறு ஊர்களுக்கு திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நேரடியாக கூட பார்க்கலாம், அந்த புக்கிங் கவுண்டரில் கூட அதிக அளவிலான பெண்கள் அமர்ந்திருக்கிறது பார்க்கலாம். குழந்தைகளோடு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது பால் உள்ளிட்ட வசதிகள் கடந்த 3 நாட்களாக இல்லை என்றும், அதனால தான் நாங்கள் சொந்த ஊருக்கு போறதா சொல்றாங்க. நேரடியாக கேட்கலாம். சார், நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? எதனால இப்ப நீங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டு? நான் டைட்டில் பார்க்கில் ஒர்க் பண்ணுறேன். பவர் இல்லை வீட்டில். லாஸ்ட் 3 டேஸாக பவர் இல்லை. இபியில் விசாரிக்கும் போது இன்னும் 2 நாள் கண்டிப்பாக ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வீட்டு பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் விழுந்திருக்கு. ரிஸ்டோரேஷன் கண்டிப்பாக 2 நாள் ஆகும் சொல்கிறாங்க. நைட் குழந்தையோடு இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ரொம்ப மொஸ்கிட்டோஸ் எல்லாம் இருக்குது. ஏற்கனவே குழந்தை காய்ச்சல் வந்தாச்சு. அதனால தான் நாங்கள் கோயம்புத்தூர் போகிறோம். மேடம், நீங்கள் சொல்லுங்கள் மேடம், உங்களுக்கு என்ன மாதிரி வசதிலாம் இருந்தது? மின்சாரம் இருக்கா வீட்டில்? இல்லை, மின்சாரம் இல்லை. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஊருக்கு போகிறோம். அதான் இபிஐ ஆஃபீஸ் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரோட்ல எல்லாம் மரம் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. ஆனால் குழந்தைய கன்சிடர் பண்ணும்போது ஊருக்கு போயே ஆகணும். உடம்பு சரியில்லை, ரேஷஸ் எல்லாம் வந்துருச்சு. அதனால அரசு சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட, அதாவது அவங்களுடைய குழந்தை உள்ளிட்ட உடல்நலன் கருதி செல்றதாக சொல்றாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கிளம்பி போறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா பேருந்துகளில் கூட்டம் வழக்கமா வீக் டேஸ்ல இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது என்று சொல்கிறார்கள். அனைத்து பேருந்துகளுமே பாத்தீங்கன்னா நிரம்பி வழிகிறது காட்சிகளை பார்க்க முடிகிறது. திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்பவர்கள் போறாங்க. ஐடி எம்ப்ளாயிஸ், பல்வேறு தனியார் நிறுவனங்களில் பங்கேற்று இருக்கவங்க எல்லாருமே போற காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வசந்த். ரமேஷ், சென்னையில் வசிக்கும் அதிகப்படியானோர் இந்த புயலின் தாக்கம் காரணமாக தற்போது சொந்த ஊர் செல்வது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அனைவருக்கும் பேருந்துகள் கிடைக்கின்றனவா, அல்லது வெகு நேரம் காத்திருக்கும் சூழல் ஏதேனும் ஏற்படுகிறதா? ரமேஷ், நம்ம இங்க இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து கழக நிர்வாகிகளிடம் பேசும்பொழுது, வழக்கமாக இது போன்ற ஒர்க்கிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா அதிக அளவிலான மக்கள் போக மாட்டாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங்ல போற அளவுக்கு அதிக அளவிலான மக்கள் இருப்பதாக சொல்றாங்க. ஆனா கூடுதல் பேருந்து எதுவும் தற்போதைய வரை இல்லை என்று தகவல் தெரிகிறது. ஏனென்றால் இது போன்று நடக்காது என்று முன்கூட்டியே தெரியாத என்ற அடிப்படையிலே நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அவர்களுடைய நேற்றெல்லாம் பார்க்கும்பொழுது, இங்க இருக்கவங்களோட கேட்கும் பொழுது நிறைய பேருக்கு போற திருச்சி, மதுரை போறவங்களுக்கு பஸ்ஸே கிடைக்கல. அந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததாகவும், நிறைய பேர் காத்திருந்து 3-4 பஸ்களுக்கு பொறுத்து இருந்து சென்றதாகவும் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் கூட நீங்க பார்க்கலாம், ஸ்டாண்டிங்ல போறக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இது போன்ற வேலை நாட்களில் இது போன்ற ஊர்களுக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கும். ஆனால் தற்பொழுது அதிக அளவில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே போல ஓட்டுநர் நடத்துனர்களை கேட்கும்போது கூட கடந்த சில தினங்களாக தங்களுடைய வருமானம், அதாவது கவர்மெண்ட் கிடைக்க வேண்டிய அந்த கலெக்ஷன் என்பது அதிகரித்ததாகவும் சொல்றாங்க. கூடுதல் பேருந்துகள் என்பது குறித்த தகவல் அரசு போக்குவரத்து சார்பில் வெளியிட்டால்தான் நமக்கு முழுமையாக தெரிய வரும். பிரசந்த்.